It's hero time! ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நம்ம இன்றைக்கி இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த தம்ப்நெயிலை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், ஒரு 10 வயசு பையனோட கையில் ஒரு வாட்ச் கிடச்சி அந்த வாட்ச் மூலயமா ஆயிரக்கணக்கான ஏலியன்ஸாக மாற முடியும் அப்படிங்கிற ஒரு கதையை கொண்ட நம்ம தங்க தலைவன் பென் டெனிசனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களுக்கு வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யார் இந்த பென்டனோட ஃபுல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெஞ்சமின் கிர்பி டெனிசன். இவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா பெல்வுட்டுங்கிற ஒரு ஊரில் நார்மலான கிட்டாக தான் பிறந்து வளர்கிறாரு 12 வயசு வரைக்கும். அவரோட 12வது வயசில் பார்த்திங்கன்னா அவங்க கிராண்ட்பாவோட பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு போகிறாரு. கூடவே அவங்க கசினுக்கு வெண்ணியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆர்வியில், அதாவது ரஸ்ட் பக்கெட்டுங்கிற அந்த ஆர்வி வேனில் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான ஏலியன் பாட் அவங்க இருக்க காட்டுக்குள்ளே லேண்ட் ஆகுது. அந்த பாடில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் இருக்குது. அது ஒரு ஏலியன் டெக் வாட்ச் மாதிரி. அதுதான் ஆம்னிட்ரிக்ஸ். அது கிடைச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா பென்டனோட லைஃபே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிரும். 10லேருந்து 10,000 ஏலியன்ஸாக மாறக்கூடிய ஒரு பவர் அந்த வாட்ச்குள்ளே இருக்கும். இந்த வாட்ச் கிடைக்கிறது அவனுக்கு ஒரு டெஸ்டினி அப்படிங்கிற மாதிரி அனிமேட்டட் சீரிஸோட எண்டில் ஒரு டைம் லூப் வச்சு முடிச்சிருப்பாங்க. அது பார்க்கவே சூப்பராக இருந்திருக்கும். யாரெல்லாம் பென்டன் சீரிஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க, இந்த எண்டை யாரெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பர்சனாலிட்டி கிட்ட வந்தோம் அப்படின்னா சீரீஸ்லேயே பார்த்திங்கன்னா இவருக்கு பர்சனாலிட்டி மாறிட்டே இருக்கும். ஸ்விட்ச் போட்ட மாதிரி மாறாது. ஆக்சுவலாக சீசன் 1, அதாவது ஒரிஜினல் பென்டன் சீரீஸில் பார்த்திங்கன்னா அவன் 12 வயசு பையனாக இருந்திருப்பான். அப்படி இருக்கப்போ சின்ன பிள்ளை மாதிரி எல்லாம் அவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எதை எடுத்தாலும் டக்குன்னு கோவம் வருது அந்த மாதிரி இருந்திருப்பான். அதுவும் இல்லாமல் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தலைக்கு மேலே இருக்கும். ஆக்சுவலாக அந்த வயசில் அந்த சீரீஸில் அவன் அப்படி இருந்தது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலேட்டபிளாக கனெக்ட் ஆகி இருந்திருக்கும். சில டைமில் ஓவராக இருந்தாலும் மேக்ஸிமமான டைமில் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் நல்லா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம பார்த்து எல்லாருமே அந்த மாதிரி தான் இருந்திருப்போம், மேக்ஸிமம் சின்ன பசங்களாட்டம். அப்படியே ஏலியன் ஃபோர்ஸில் பார்த்தோம்னா அப்படியே ஒரு 5 வருஷம் ஸ்கிப் ஆகி கொஞ்சம் மெச்சூர் ஆகிருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஏலியன் ஃபோர்ஸ் முடிச்சு அப்படியே அல்டிமேட் ஏலியன் சீசனில் வந்தோம் அப்படின்னா அவரோட எமோஷனல் ஸ்டேட்ஸை நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லாஸஸை பென் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும், கோத்ரூ பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதுவே பென்டனோட ஆம்னிவர்ஸில் பார்த்தோம்னா 2 பென்டனுமே காமிச்சிருப்பாங்க. பென்டன் 10 வயசில் நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற அந்த வருஷனும், 16 வயசு கொஞ்சம் வயசான கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற வருஷனையும் காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி ஒன்றுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் த்ரூ அவுட் அவருக்கு பர்சனாலிட்டி பார்த்திங்கன்னா அப்படியே மாறி 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 இருக்கும். பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அவரோட பர்சனாலிட்டி சொல்ல முடியாது. ஏன்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கும் பர்சனாலிட்டிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்கிறத கரெக்டாக அந்த சீரீஸில் சொல்லியிருப்பாங்க ஒரு சீசனுக்கும். பேசிக்காக அவரோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஃபிடென்ட்டானவர், ஜாய்ஃபுல்லானவர், ஒரு மாதிரி சாம்னஸ் அவருக்கு நேச்சுரலாகவே வரும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ காம்ப்ளெக்ஸ் இருக்கிற ஒரு ஆள். நான் தான் ஹீரோ, நான் தான் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி மொத்த பேர்டனையும் அவர் தலையிலே போட்டுக்க முடிகிற ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ஏலியனாக மாறாரோ அந்தந்த ஏலியன்ஸோட பவர்ஸ்லாம் இவருக்கு வரும். ஆன்வென்ட்ரிக்ஸே பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கிற ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுக்கலாம். அதை வச்சு அவர் ஒவ்வொரு ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 4 ஆர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கிட்ட சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஹீட் பிளாஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபயர் மேனிப்புலேஷன், எக்ஸ்லாரைட் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பர் ஸ்பீடு, டைமண்ட் ஹெட் எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்டல் பாடி, ஷார்ப் ப்ரொஜெக்டல்ஸை ஷூட் பண்ணுற அந்த பவர், எக்கோ எடுத்துக்கிட்டோம்னா சவுண்ட் மேனிப்புலேஷன் அண்டு செல்ஃப் டூப்ளிகேஷனாக அப்படி ஒன்று. கிரே மேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸு, வேபிக்னா பயங்கர ஜைஜான்டிக்கான சைஸு, அப்புறம் அந்த காஸ்மிக் பிளாஸ்ட்ஸு. ஜைஜான்டிக்காக இருக்கிறனாலையும் அந்த காஸ்மிக் பவர்ஸ்லாம் இருக்கிறனாலையும் இது ஒரு ஃபைனல் பாஸ் லெவல்ஸ்க்கு அந்த ஏலியனோட பவர் இருக்கும். இது மட்டும்தான் பென்னோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸான்னு பார்த்தோம்னா கிடையாது. பென்னோட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங்கு, அவரோட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸு, ஒரு பிரச்சனையை எப்படி அடாப்ட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாருங்கிற அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பென்னை ஒரு நல்ல ஹீரோவாக மாற்றுது. இது என்னமோ அவருக்கு சீக்கிரமாக கிடைக்கல. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபைட்டாக இந்த மாதிரி காலம் போக அவர் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இது எல்லாருமே அவர் டெவலப் பண்ணிக்கிட்டது தான். அவன் கூட இருக்க அவன் கம்பெனியன்ஸுமே அவனுக்கு ஒரு பவர்ஸில் தான் வருவாங்க. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் பார்த்திங்கன்னா பாதி நேரம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன தான் ஆம்னிட்ரிக்ஸ் இருந்தாலும், அந்த வாட்ச் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அது பென்னோட ஒரு எக்யூப்மெண்ட் தான்.
ஸோ அப்படியே பவர்ஸை பார்த்தாச்சு. இப்போ வந்து வீக்னஸை பார்த்தோம் அப்படின்னா பென் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஆள்லாம் கிடையாது. அவனும் வந்து எல்லா சின்ன பசங்க மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீக்னஸஸ் இருக்க ஆள் தான். ஒரு முக்கியமான வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்னிட்ரிக்ஸே வந்து அவன் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பான். அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வாட்சை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங். ஜஸ்ட் ஒரு புல்லட்டை வச்சு ஒரு கன்னில் இருக்க ஒரு புல்லட் போதும் அவனை சாவடிக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு வீக்னஸ். அடுத்த வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரிஜினல் சீரீஸில் வந்து இந்த வீக்னஸை காமிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா அவன் வந்து ஒரு ஏலியன் செலக்ட் பண்ணுவான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது வேறு ஒரு ஏலியனாக மாறி இருக்கும். இது ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆஸ்மத்தே வந்து ரீசன் சொல்லியிருப்பார். அவன் வந்து ஏலியன்ஸை செலக்ட் பண்ணிட்டு நார்மலாக டச் பண்ணி செலக்ட் பண்ணியிருந்தான்னா அவன் கரெக்டாக மாறி இருப்பான். அவன் போட்டு அந்த வாட்சை அடின்னு அடிக்கிறதுனால அந்த ஹீரோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பான் இல்லையா, அந்த மாதிரி போட்டு மாற்று குத்தில் அடிக்கிறதுனால தான் வந்து அந்த டயல் வந்து இஷ்டத்துக்கு ஒரு ஏலியனாக மாற்றி விட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஆஸ்மத் சொல்லியிருப்பார். ஸோ இதனால் அவர் தேவைப்பட வேண்டிய நேரத்தில் தேவைப்படுற ஏலியனாக மாற முடியாமல் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு முக்கியமான வீக்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ். தலைவனுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் கூட இல்லாமல் சண்டைக்குள்ளே போயிடுவான். பட் என்னதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக பண்ணவும் செய்வான். பட் அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறனால ஸ்டார்டிங் டைமில் வந்து அவன் வந்து நிறைய இடத்துல வந்து அடி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த வீக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சீசன்ஸ் போக போக வளர வளர வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இது வந்து கிளாசிக்கில் மட்டும்தான் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எமோஷனல் வல்னரபிலிட்டி. அதாவது இப்போ ஃபேமிலியில் யாரையாவது பிடிச்சி நம்ம அவனை த்ரெட்டன் பண்ணோம் அப்படின்னா அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் கேட்குற மாதிரி அவன் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் கொண்டிருப்பான். ஏன்னா பேசிக்காகவே ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற வீக்னஸ் தானே அது. அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க நெருக்கமானவங்களை பிடிச்சிட்டு எதாவது பண்ணணும் அப்படின்னாங்கன்னா பண்ணி தானே ஆயிடுவோம். அது எல்லாருக்குமே அப்படி தான், ஹியூமன்ஸ் இல்லை. ஸோ அதே வீக்னஸ் தான் வந்து பென் 10க்கும் இருக்குது. இன்னொரு முக்கியமான வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது பவர்லேயும் சொல்லியிருப்பேன். பவரில் வந்து எப்படி ஒரு ஏலியனுக்கும் ஒரு பவர் இருக்குமோ அதே மாதிரி வீக்னஸில் வந்து ஒரு ஏலியனுக்கும் அதோட வீக்னஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இல்லையா, அந்த வீக்னஸ் வந்து பென்னுக்கும் சேரும். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பிளாஸ்ட்டுக்கு எப்படி ஃபயர் வந்து மேனிப்புலேஷன் பவராக இருக்குமோ இங்கே வந்து வாட்டர் வந்து அந்த ஹீட் பிளாஸ்ட்டுக்கு வீக்னஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏலியனுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீக்னஸஸ் வந்து இதில் இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஒரு முக்கியமான வீக்னஸ் என்ன அப்படின்னா டைம் லிமிட்டு. ஆமாம், ஆம்னிட்ரிக்ஸில் வந்து ஒரு ஏலியனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் வந்து டைம் லிமிட் இருக்கும். இது வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் டைம் அவுட் ஆகி அவன் நார்மல் ஹியூமன் பீயிங்காகவே மாறிடுவான் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து சில சமயம் மிட் ஃபைட்டில் வந்து இருக்கும்போதே வந்து அவன் மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க கிளாசிக்லாம். அது வந்து ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அவனுக்கு. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீக்னஸ் பென் டெனிசனுக்கு. ஸோ இதுதான் பென் டெனிசன், ஒரு சாதாரணமான சின்ன பையன் வித் எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ். ஆனால் அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமான வீக்னஸஸும் இருக்கும். அதை விட வேகமாக வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து அந்த வீக்னஸ்லேருந்து க்ரோத் ஆகி வந்துட்டு இருக்க கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதனால தான் வந்து 20 வருஷத்துக்கு மேலே வந்து இன்னமும் நமக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன். ஸோ பென் 10 கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் guys, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்களும் இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்லாம் பார்ப்பீங்கனாலும் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதான் கைஸ், டாடா, பாய். Until we meet again.